சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதையும் நான் மனசுல வச்சுக்கிட்டும் சொல்லல. உன்கிட்ட நான் பேசினது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிரு. என்னம்மா நீ? தயவு செஞ்சு வேலையை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, எனக்கு ஆம்பளைங்க சப்போர்ட் யாருமே இல்லைங்கிற போது நீதானே எனக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருந்திருக்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னா அது நீ, அண்ணி, அப்பா மட்டும் தானே. இப்போ நீங்களே சண்டை போட்டுட்டு போறேன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன். என்ன இப்படி பண்ற? என்னம்மா பேசுற? உன் அண்ணன் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போல விடு ப்ளீஸ்ண்ணா. இப்போன்னு இல்ல, எப்பவுமே என்னை விட்டுட்டு போயிடாத. அனி, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். நான் என்னைக்காவது கோவத்துல ஏதாவது சொல்லிட்டா கூட தயவு செஞ்சு அத பெருசா எடுத்துக்காதீங்க. என் கூட சண்டை போடாதீங்க அண்ணி. எனக்கு இருக்கிற இன்னொரு குடும்பம் நீங்க மட்டும்தான். நான் தான் மடத்தனமா முட்டாள்தனமா யோசிக்கிறேம்மா. சரி, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் அண்ணன் உன் கூட இருக்கிற. நான் எங்க போகல. சொல்லுறாதா? சிவந்தி, இன்னொரு விஷயம். தயவு செஞ்சு அவங்க கேக்குறாங்க இவங்க கேக்குறாங்கன்னு இந்த குழந்தைய தத்து கொடுக்கிற விஷயத்த பண்ணிடாத. முதல்ல அதை பத்தி யோசிச்சு கூட பாத்துறாத. புரியுதா? இத பாரு, யாரு கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லிடு. குழந்தைய தத்து கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யாரு கேட்டாலும் சரி, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு. யார் கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்னு. சரி ராதா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கணேஷ் ஸ்டோருக்கு ஒரு பார்சல் கொடுக்கணும்ல, அது ரெடியா இருக்குல்ல? இருக்கு. சரி, நீ வா, அதை எடுத்து கொடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க சிவந்தி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணே, அம்மா வந்தாச்சு, கேளுங்கண்ணே. நீ கேளு நந்தினி. அக்கா நீ கேளுக்கா. சரி, நான் கேக்குறேன். அம்மா, நேத்து நான் கேட்டது உண்மையாம்மா? என்ன உண்மையா? அதான் நீ தம்பிய ரகுச்சித்தப்பாக்கு கொடுக்கறியாமே, எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மையா? ஏமா, ஏன் தம்பிய கொடுக்கற? அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு? போமா, எனக்கு தெரியும். நீ தம்பிய ரகுச்சித்தப்பாக்கு கொடுக்க போறதுக்காக என்னமோ பேசிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் எதுக்காக தம்பியை கொடுக்க போறேன்? மா ப்ளீஸ் மா, அப்படியெல்லாம் கொடுக்காதம்மா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தம்பி, அவனையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? மா ப்ளீஸ் மா, தம்பி பாப்பாவை கொடுத்துறாதம்மா. நம்மளே வச்சுக்கலாம், நம்ம தம்பி தானே. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்களே இவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறோம், ட்ரெஸ்ஸும் போட்டு விடுறோம். நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க நல்லா பாத்துப்போமா. என்னன்னா சொல்றீங்க? ஆமா. அப்படியெல்லாம் இல்லடா நந்து. நான் தம்பியை கொடுக்க போறேன்னு எப்ப சொன்னேன்? நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், போதுமா? நிஜமாவே யார்கிட்டயும் கொடுக்க மாட்டீங்கல்ல? ப்ராமிஸா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கும் இதே பிரச்சனை தான் வந்தது. நீ பாட்டுக்கு டப்பு டப்புன்னு யாரையாவது யாருக்காவது கொடுத்துடுற. என்ன கூட அப்படிதான் டக்குன்னு சிங்கப்பூருக்கு கொடுத்துட்ட. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானாவது பெரிய பொண்ணு, அதனால பாதிலேயே இறங்கி ஓடி வந்துட்டேன். தம்பி சின்ன பையன் தானம்மா, இவனுக்கு போக தெரியாதுல்ல, கத்திக்கிட்டே அங்கதான் இருப்பான். பாவமா இவன். உங்க 3 பேருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவன் எப்பவுமே உங்க 3 பேரோட தம்பிதான்.
நான் இவனை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். போதுமா? தேங்க்யூம்மா. பாட்டி சாப்பிட்டீங்களா? கிளம்பலாமா? அத்தை, தமிழுக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில் எல்லாமே கலக்கி வச்சுட்டேன். அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாமா. மேடம், மேடம், பூர்ணிமா இந்த வீடுங்களா? இந்த வீடு தான். சொல்லுப்பா. அவங்க பேருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா, கொஞ்சம் அவங்களை வர சொல்லுங்கம்மா. ரிஜிஸ்டர் போஸ்டா? ஏ பூர்ணி, பூர்ணி, உன் பேருக்கு தான் ஏதோ போஸ்ட் வந்திருக்கான், போய் என்னன்னு கேளு. மேடம், நீங்க தான் பூர்ணிமாங்களா? ஆமா. இதுல கொஞ்சம் சைன் போடுங்க மேடம், வைங்க பக்கத்துல. இந்தாங்க. இந்தாங்க மேடம். ரெஜிஸ்டர் போஸ்ட் யார் அனுப்பியிருக்கா? என்ன பூர்ணி, எங்க இருந்து வந்திருக்கு? ரகு, ரகு, கொஞ்சம் வெளியில வரீங்களா? ஏ பூர்ணி, எதுக்கு இப்படி நடுவுக்குள்ள நின்னு கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்துறனா? உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஏமா, என்ன லெட்டர் அது? அதுல என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லிருக்கா? உங்க பையனுக்கு டிவோர்ஸ் வேணுமா? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு எனக்கு. என்ன ரகு இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு கிரீட்டிங்ஸ் கார்டா வாங்கி அனுப்புவாங்க. உனக்கு என்ன தகுதியோ அதான் வந்து சேரும். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு இதை நீங்க அனுப்பியிருப்பீங்க? மாமா, பாத்தீங்களா உங்க புள்ளைய? எல்லாரும் பிளான் பண்ணி கடைசியில டிவோர்ஸ் நோட்டீஸ்ல வந்து நிக்குது. டே ரகு, என்னடா டைவர்ஸ் எல்லாம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க? யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னா? யார் பண்ண சொன்னாங்களா? எல்லாரும் சொல்லிருப்பாங்க. இங்க நிக்கிறவங்களே கொஞ்சம் பேர் அதுக்கு தானே டைம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்துதான் பண்ணிருப்பாரு. தெரியாத மாதிரி நிக்கிறத பாரு. ரகு, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க?